நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்த மகா சோதனை. தஜ்ஜால் உலகிற்கு வரும்போது அவனை பின்பற்றுபவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பெண்களாக இருப்பார்கள் என்ற அதிர்ச்சியான செய்தியை நாம் ஹதீஸ்களில் காண்கிறோம். ஏன் இந்த நிலை? இதற்கு முதல் காரணம் தஜ்ஜால் காட்டப்போகும் மாயத் தோற்றங்கள். பசியால் வாடும் மக்களுக்கு அவன் உணவை வழங்குவான், வறுமையில் இருப்பவர்களுக்கு செல்வத்தை அள்ளித் தருவான். இந்த உலகியல் கவர்ச்சிகளும் உடனடி தேவைகளும் பலவீனமான உள்ளம் கொண்டவர்களை எளிதில் ஈர்க்கும். இரண்டாவதாக, உணர்ச்சி வசப்படும் தன்மை. தஜ்ஜால் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது போல வித்தைகளை செய்வான். மரணித்த பெற்றோர்களைப் போல ஷைத்தான்களை உருமாற்றி அழைத்து வருவான். நான் தான் உன் தந்தை, இவனை கடவுள் என ஏற்றுக்கொள் என்று அவர்கள் கூறும்போது பாசத்தினால் பெண்கள் ஏமாந்துவிட வாய்ப்பு அதிகம் என அறிஞர்கள் விளக்குகிறார்கள். இந்த சோதனை எவ்வளவு கொடியது என்றால், ஒரு மனிதன் தன் வீட்டில் உள்ள தாய், மகள் மற்றும் சகோதரியை தஜ்ஜாலிடம் சென்று விடாமல் இருக்க கயிறுகளால் கட்டி போட்டு வைக்கும் நிலை ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அந்த அளவுக்கு அவனது கவர்ச்சியும் மாயையும் தீவிரமாக இருக்கும். பெண்களே, இந்த சோதனையிலிருந்து தப்பிக்க நாம் இப்போதே தயாராக வேண்டும். மார்க்க அறிவை வளர்த்து கொள்வதும் ஒவ்வொரு தொழுகையின் முடிவிலும் தஜ்ஜாலின் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுவதும் மட்டுமே நம்மை பாதுகாக்கும் ஒரே வழி. இறைவா, எங்களையும் எங்கள் குடும்ப பெண்களையும் இந்த பெரும் சோதனையிலிருந்து பாதுகாப்பாயாக. ஆமீன்.